ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து சந்தியா பிரபாகரன். இன்றைக்கி போடுற வீடியோ ஃபுட்டை பற்றியோ ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை. இது நான் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் இருந்துச்சு போன வியாழக்கிழமை. அப்போது எடுத்த ஒரு வீடியோ தான். ஆனால் விசிட்டிங்னால் நான் என்னுடைய ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அதனாலே எனக்கு டைம் கிடைக்கல. அந்த லாஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து கடந்து வரக்கூடிய லாஸ்ட் நிமிஷத்தில் தான் ஒரு அவசரமாக எடுத்த வீடியோ. அதனால ஃபுல்லாக கிளாரிஃபைடாக இருக்காது. இருந்தாலும் நம்ம இடத்துல மக்களுக்கு பயனிடக்கூடிய ஒரு வீடியோ இது. அதிகமாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை ரொம்ப பயனுள்ள ஒரு ஒரு வீடியோவாக இருக்குது. இங்கே ஃப்ரீயாக நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுன்னா நல்ல ஒரு சூப்பரான எல்லா ஃபெசிலிட்டியோடும் கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், ஜிப்மர் மருத்துவமனை, பாண்டிச்சேரி. இது ஒரு பெரிய ரிசர்ச் சென்டரு கூட. அதனால் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம உள்ளே போனோன்னா அவங்க நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள ஒரு ஹாஸ்பிட்டல். ஆனால் இது பயன்படுத்தணுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் அவங்களோட ரூல்ஸ் பிரகாரம் நம்ம கடந்து போனால் நமக்கு பயனடைய முடியும். அதை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். 2 வருஷமாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நாங்கள் இன்றைக்கி போனது எம்ஆர்ஐக்காக தாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்த பேஷண்ட்ஸ் தான் இன்றைக்கி. இது ஃபுல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக மட்டும் உள்ள பேஷண்ட்ஸு. அவங்க நமக்கு மெசேஜ் போடுவாங்க. அந்த மெசேஜ் பிரகாரம் வந்த பேஷண்ட்ஸ் தான் இது. நாங்கள் போகிறதுக்குள்ளே இவ்வளோ க்யூ ஆயிடுச்சுங்க. ஆனால் நம்ம புக் பண்ணவங்க எல்லாருக்கும் அன்றைக்கி பார்த்துக்கலாம், அந்த நம்பிக்கை இருக்குது. காலையில் நாங்கள் 8 மணிக்கு போனோம். ஈவினிங் 4:15 ஆயிடுச்சு நாங்கள் முடித்து வெளியே வரும்போது. இது நம்ம பேஷண்ட்டு அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸ் கூட தங்கக்கூடியவங்க ஒருத்தர் தான் வார்டில் இருக்க முடியும். மிச்சம் நம்ம கூட இருக்கிறவங்க இந்த ஏரியாவில் தான் அவங்க. இது பாத்ரூம் ஏரியா. அதாவது நம்ம போய் குளித்து ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி நம்ம நீட்டாக ஃப்ரெஷ் ஆகக்கூடிய ஒரு இடம். அங்கே நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன கடைகளெல்லாம் இருக்குது. ஏதோ டீ எல்லாம் குடிச்சிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகக்கூடிய ஒரு இடங்க. இது ஓபிக்காக பேஷண்ட்ஸு மார்னிங் 5:30லேருந்து வெயிட் பண்ணக்கூடிய இடங்க. இவ்வளோ கூட்டம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஷண்ட்டு வர முடியும்னு சொல்ல முடியாது. அதாவது இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் வராங்க.